ஐயா, இப்போ தேனி மாவட்டம் இந்த மாவட்டத்துல வந்து நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த 18ஆம் வாய்க்கால் திட்டம் மூலயமா கொட்டக்குடி வரைக்கும் வருதுங்க. இந்த திட்டத்துல நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைங்க நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணி வரணும், இந்த எல்லாம் மறைச்சி இடையோட போட்டாக. சரிங்க. அதை போட்டு மறைக்கிறதுக்கு சரியான ஆளுங்க வரல. இப்ப எங்களுக்கு நல்ல மட்டும் தண்ணி வரணும். எங்களுக்கு குடி தண்ணி அது வந்துச்சுன்னா எங்களுக்கு குடி தண்ணி எங்களுக்கு கூடுதலான குடி தண்ணி. அது வரலைன்னா கொஞ்சம் அப்படியே குடி தண்ணி குறைச்சிக்கிறது. சரி, ஜனங்களுக்கு முதல்ல வந்த அன்னைக்கு குடி தண்ணி நல்லா வசதியா கிடைச்சு. 4 வருஷத்துக்கு பிறகு இப்ப தண்ணி வரதில்ல. அந்த அப்படியே போய் கிழக்கு வரையாமட்டி அந்த உப்பு கோட்டை தண்ணிக்கு அங்கிட்டு போயிடுச்சு தண்ணி. சரிங்க. அப்படியே பாட்டி விட்டால தண்ணி அங்கிட்டே எடுத்து விட்டு அப்படியே ஆத்துக்கு போய்கிட்டு இருக்குங்க. சூளப்பரம்புகளுக்கு சிலமலை சேர்ந்த அதுல 2 குளம் பாரக்குளமா ஒண்ணு, சூழப்புறம் குளம் ஒண்ணு, 18ஆம் வாய்க்கால். அதுல 3 வட்டம் விட்டு நாங்க போய் ஒரு வட்டம் மறைச்சுங்க. கொட்டக்குடிக்கு போற தண்ணி 2 நாள் தண்ணி அங்க. அந்த கொட்டக்குடி தண்ணியை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க தேவையில்லும் போது வந்து கேட்டு விடுங்க, இல்லைன்னு உங்களுக்கு வச்சுக்கீங்கன்னா நாங்க பாறை குளத்துக்கிட்ட நாங்க ஒரு ஆசி போட்டு அந்த 8 நாள் தண்ணி வந்துச்சுங்க. இப்ப வந்த பிறகு கொஞ்சம் சுலபா இருந்துச்சு. இப்ப நின்ன பிறகு தண்ணி குடிநீர் எல்லாம் கொஞ்சம் பத்தாக்குறையா வருங்க. குடிநீர் இப்ப இந்த 18ஆம் கால்வாய் திட்டம் வந்து இப்ப நடைமுறையில இருக்கா இல்லையா? நடைமுறை இருக்குங்க. அங்க போய் உற்பத்தி பண்ண முடியலைங்க. அதுக்கு வந்து ஆளுங்க இல்லைங்க. 18ஆம் காலம் உள்ள வாய்க்கா அப்புறம் சேமக்கல்ல முளைச்சு தண்ணி மறைச்சு போய் அதனாலதான் கேக்குறேன், பயன்ல இருக்கா இல்லையாங்க? எல்லாம் இருக்கு. அப்படின்னா தண்ணி வரணும்ல. சரிங்க, நான் உங்களுக்கு முழு விவரம் சொல்றேன். 18ஆம் கால்வாய் திட்டம் அப்படிங்கறது வந்து இதை கட்டினதுக்கு பிறகும் கட்டிட்டாங்க. ஆனா பல இடங்கள்ல அந்த நீர்ப்பாசனங்கள் திறந்து வரக்கூடிய இடம் வந்து மெயின்டைன் பண்ணாம அப்படியே போட்டுட்டாங்க. அப்படியே கிடப்புல போட்டாங்க. இந்த 18ஆம் கால்வாய் திட்டத்தை மீண்டும் நெறிப்படுத்தி கொண்டு வரணும். இது வந்து நீர் பாசனம் இருக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி, சீமான் கட்சி சார்பா தேவாரத்துல இது வரைக்கும் 3 ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காங்க. சரிங்களா? தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அதை வந்து முன்னெடுக்கிறாரு. காரணம் என்ன சொல்றாங்க, இப்பவே நம்ம பண்ணப்புறத்துல ஊருக்குள்ள தண்ணி வந்தது காரணம் அந்த 18ஆம் கால்வாயில இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து சரியா சீரமைக்காம விட்டுட்டதுனால கால்வாயில போற தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு இருக்கு. இந்த 18ஆம் கால்வாய் திட்டத்தை வந்து இவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்கய்யா. இப்படி தண்ணி இல்லாம வராம போச்சுன்னா மக்கள் விவசாயத்தை விட்டு சீக்கிரம் வெளியே போயிடுவாங்க. இது சீக்கிரம் பிளாட் போட்டு வித்துடலாங்கிற கருத்துல இன்னைக்கு பல குளங்கள், நீர் தடங்கள் வந்து முழுக்க மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல விவசாயம் அப்படிங்கறத உணவுக்கும் நடக்குது. குளத்தை பாசனத்துல மாட்டுத்தொழு கூட நல்ல வேலை நடத்திக்கிட்டு விவசாயம் சார்ந்த செடி வளர்ந்தாலும் சரி, மாடு வளர்ந்தாலும் சரி, எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லைங்க. குடிநீர் வாய்க்கால துப்புரவு யாரு வந்தாலும் சரி, நாங்க வந்து செஞ்சவங்களுக்கு நாங்க உற்பத்தி செய்வோம். சரி, எந்த இடத்துல செஞ்சு செய்வோங்க. அது உறுதிங்க. இப்ப அண்ணா ஐயா, இப்ப நீங்க தண்ணீர் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க. இந்த 1 மாசத்துக்கு முன்னால தண்ணீருக்குன்னு ஒரு மாநாடு சீமான் நடத்தினாரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப அந்த இடத்துல தண்ணியோட மதிப்பை பத்தி அவர் பேசியிருந்தாரு இல்லைங்களா? பேசியிருந்தா அந்த அளவு போனவளுக்கு மட்டும் மடக்கி கொடுத்து அங்கிட்டு விட்டாங்க. இங்கிட்டு அதை உற்பத்தி பண்ண ஏற்றி ஆள் போகல. சரிங்க. இப்ப நம்ம 4 பேர் இருக்க முன்னாங்க, நீங்க 2-3 பேர் போய் முட்டிட்டீங்க. நான் ஒரு ஆள் முட்டல. அந்த அளவு அந்த 3 பேருக்கு மட்டும் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு அதை பெண்படுத்தல போய்கிட்டு இருக்குப்பா. இப்ப இங்க நாங்க அதை பிரச்சனையா எடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த 18ஆம் கால்வாய் திட்டத்துக்கு நாங்களும் போராடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சிந்தலச்சேரி பக்கத்துல ஒரு குளம் கலெக்டர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாரு. அதே இதே வந்து இவர்கிட்ட போய் கேட்க மண் அள்ளிக்கிட்ட கேட்கையில அது இன்னாரு வடக்குள்ள சீமையில ஒண்டிருப்பம் கோயில் வந்து போற குளத்துல வேலை செய்யற ஒருத்தர் வரல. நாங்க அதை வேலை செய்யப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசி இப்ப நம்ம ஊர்ல வந்து விவசாயங்கிறது வந்து அழிஞ்சிட்டு வருதுங்க ஐயா. முன்னாடி இருந்த பருத்தி, கடலை, சோளங்கள் விவசாயம்லாம் வருதுங்க. தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை
ஊருக்களுக்கெல்லாம் தண்ணி இல்லாம போச்சு. விவசாயம் எல்லாம் எல்லாம் புளிச்சு போச்சுதான் இருந்தானுங்க. தண்ணி இந்த உரந்தரம் வாங்குறத வந்து கண்படுத்த முடியல. அது செலவழிச்ச அழிச்சு வரமாட்டேங்குது. முந்தி ஒண்ணும் இல்லாம முன்னாடி மாதிரி வேச்சு விடுவான், வேச்சு போடுவான், போடுவான், மருந்து அடிக்க மாட்டான், வருமானம் நல்லா வந்து ஏதாவது செஞ்சான். இப்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் பயன்படுத்த முடியலைங்க. இப்போ உரந்தரத்துல கூட்டிக்கிட்டாங்க, மருந்தையில கூட்டிக்கிட்டாங்க. அடிப்பு கணினிக்கு அது மருந்து வாங்குறது விட்டு 300 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 300 ரூபாய்க்கு 300 ரூபாய் மருந்து அடிப்பு கேட்கறாங்க. இதெல்லாம் சட்டுப்படி ஆகலைங்க. அதுக்கு தகுந்த செய்யணும். ஆமா, லாபகரமா இல்ல. இப்போ விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசி வராரு. அவர்தான் முழுக்க முழுக்க காம்ப்ளெக்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க 1000 ரூபாய்க்கு வித்தது 1450 ரூபா. அப்ப நான் 10 மூடு கூட கூடிக்கிறது. இப்ப சம்பளம் போற பிள்ளைகளுக்கு உரங்கள் கூட மருந்து விலை கூட கூட விவசாயம் 10 ரூபாய்க்கு 25 ரூபாய் 10 ரூபாய்க்கு வந்து. சரிங்க, இப்ப என்ன பண்ணா அந்த விவசாயத்தை காப்பாத்தலாம்? விலைவாசி உரவாசி யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கய்யா. உரங்களை குறைக்கணுங்க, மருந்தடிப்புகளை குறைக்கணுங்க, இந்த உரங்கரை குறைக்கணுங்க. சம்சாரிக்க ஒண்ணு கட்டுப்படி ஆகல. போற பொம்பளை 30 ரூபா கேக்குறாங்க. காப்பி ஒரு 30 ரூபாய் கேக்குறாங்க. ஆட்டா கொடி இங்கிருந்து 3 பொம்பளை நடக்க முடியாம காரணம்னா அவ சூழ்நிலை அப்படியே இருக்கு. சப்பிக்க முடியல. சம்சாரி அடம் மட்டும்தான் கிடக்கு. போறோம் பொட்டதெல்லாம் கடன் மட்டும்தான் கிடக்காங்க. அதனால எங்களுக்கு விலைவாசி குறைக்கணும். எங்களுக்கு நல்ல முறையில வரணும். தண்ணி வரணும். தண்ணி 18ஆம் வாய்க்கால் தண்ணி வரணும். எங்களுக்கு அதையும் உற்பத்தி வரத்துக்கு வந்தாலும் 3 தண்ணி அங்க ஊட்டாலும் 2 எங்களுக்கு 8 தண்ணி 10 தண்ணி குழம்பு. இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும், தண்ணீர் ரொம்ப முக்கியம்னு ஒரு விவசாயியை நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அரசாங்கத்துக்கு தெரியுதா? அரசாங்கத்துக்கு நாங்க முட்டி போனா தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்ககிட்ட சொல்றீங்க. நாங்க முட்டி போறதுக்கு சகதியான ஆளு இல்ல. நாங்க 2 பேருக்கு போனோம்னா ஒரு 10 பேர் போனா தானே. இந்த ஊருக்குன்னு ஒரு விஓவா இருக்காங்க, இந்த ஊருக்குன்னு விவசாயிகள் அவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அரசியல் ரீதியா இந்த ஊருக்குன்னு ஒரு விஓவா இருப்பாங்க, இல்ல ஒரு வில்லேஜ்னா பிரசிடென்ட் இருப்பாங்க. அது மீறி அவங்களுக்கு மேல அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுடைய வேலைகள்லாம் என்னதுன்னா இதை இப்போ உங்க பிரச்சனைய மேல கொண்டு போறதுக்கான வழிமுறைகள் அவங்க தானே. ஆகல இல்ல. சரி, இப்ப வந்து விவசாயிகளுடைய நலனை பத்தி பேசக்கூடிய ஒரே ஆள் வந்து செந்தமிழன் சீமானா தான் இருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு வந்து அவ்வளவு எப்படி வருவாரு? எல்லா 10 பேர் ஒத்துழைச்சாத்தேன். இதை நல்லது செஞ்சு இந்த வட்டம் வந்து அவர் நல்லது செஞ்சாலும் அடுத்து வரம்புற தலைமுறை அவர் வந்து நல்லது செய்ய தயாரா இருக்காரு. அவர் எப்படி வருவாரு? எப்படி நான் ஒத்துழைச்சு ஓட்டம் போடணும். அங்கதான் நான் சொல்ல வரேன். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய சின்னம் விவசாயி சின்னம். இதே எங்களுக்கு இந்த கலப்பை தூக்கி. ஆமா, இவர் விவசாயி சின்னம். நீங்க வந்து வாக்களிச்சு ரொம்ப ரெகுலரா இவங்களுக்கு வந்து யோசிச்சு பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா வந்து. சரிங்க, நன்றிங்க. நன்றியா. சரிங்க. நாங்க கலப்பை தூக்கி வச்சு மாலத்தை கையில தாருக்கும் போது இடது கையில தோலை வச்சிருப்போம். அந்த மாதிரி வச்சிருக்காரு. அது வரும். நீங்க வந்து கண்டிப்பா வந்து இது இரு கட்சிகள் பெருங்கட்சிகளுக்கு 60 வருஷம் 70 வருஷம் போட்டு பாத்துட்டீங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோங்கிறத காமிச்சுட்டாங்க. ஒழுங்குறோம்ல அப்படி இப்படியே. அப்ப இந்த முறை உங்களுடைய வாக்கு வந்து செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்குங்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.